إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في أحكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث شريفة عن عثمان رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. உயகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹுக்கு அனைத்து புகழும் உரித்தாம். அல்ஹம்துலில்லாஹ். மனித சமுதாயத்துக்கும் தலைவராகவும் இறுதியாக வந்திருந்த எம் உயிரினிய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் யாரெல்லாம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்தார்களோ அவ்வாறான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் பிறந்து மரணிக்கிருக்கின்றார்களோ அவ்வாறான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நல்லடியார்களே, என்னருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமாகவும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கண்ணியமிக்க ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாகவும் எந்தெந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றார்களோ இவ்வாறான விடயங்களை எமது வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடக்கும்படியும் மற்றும் குர்ஆனும் ஹதீஸும் எந்தெந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளும்படி விலக்கி நடக்கும்படி தடுத்திருக்கின்றதோ இவ்வாறான விடயங்களை எமது வாழ்க்கையில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலில் அடியேனாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நலுபதேசம் செய்கின்றேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னருமை சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கலாம், முழு உலகத்திலும் சவாலுக்குரிய ஒரு விடயம் அமானிதத்தை பேணாமை. அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல பொறுப்புகளை தந்திருக்கின்றான். இந்த பொறுப்புகளில் அமானிதம் என்பது ஈடுபட்டிருக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆரம்பத்திலே அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அமானிதத்தை தந்திருக்கின்றான். அந்த அமானிதத்தை வானம் பூமிகள் அனைத்து மறுத்தன. இருந்த போதிலும் மனிதர்களாகிய நாங்கள் எடுத்து அன்றிலிருந்து மாறு செய்து நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது: இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மிலஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான். அன்புக்குரியவர்களே, இந்த அமானிதத்துடைய பெரிய தன்மை, அதாவது எவ்வளவு பாரதூரமான விடயம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. அல்லாஹ் இந்த அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விடயத்தை, அமல் இபாதத்துடைய விடயத்தை இந்த வானம் பூமிகளுக்கு அல்லாஹ் எத்தி வைத்த சந்தர்ப்பத்தில் இதனுடைய பாரதூரத்தை விளங்கி வானம் பூமிகள் எடுக்க மறுத்தன. ஆனால் மனிதர்கள் இதை எடுத்து இதற்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், பொறுப்பென்று சொல்லுவது அது ஒரு அமானிதம். நாங்கள் அமல் இபாதத் செய்வது அல்லாஹுக்கு நாங்கள் செய்யக்கூடிய கடமை. அந்த பொறுப்பு இதில் நாங்கள் தரக்குறைவு செய்வோம் என்று சொன்னால், நேரத்துக்கு ஒரு மனிதன் தொழவில்லை என்று சொன்னால், இது அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கைக்கு மாற்றம் செய்கின்றோம், அமானிதத்திற்கு மாற்றம் செய்கின்றோம். எங்களுக்கு ஜகாத் கடமையாக இருக்கின்றது, ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹுக்கு நாங்கள் மாற்றம் செய்கின்றோம், இந்த அமானிதத்திற்கு மாற்றம் செய்கின்றோம். எங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்கின்றது, நாங்கள் ஹஜ்ஜு செய்யவில்லை என்று சொன்னால் இந்த அமானிதத்திற்கு நாங்கள் மாற்றம் செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நபிமார்களுடைய பிரதானமான சிஃபத், பிரதானமான தன்மை இந்த அமானிதத்தை, நம்பிக்கையை பாதுகாக்கக்கூடிய தன்மையாக இருந்தது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து பார்க்கலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து பார்க்கலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயத்தை பார்த்து இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், உங்களுக்கு நாங்கள் நம்பிக்கையான அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய நம்பிக்கையாளராகத்தான்
உங்களிடத்தில் நாங்கள் அல்லாஹ்வின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதாக அவர்களுக்கு கொடுத்த பணியில் அவர்கள் எந்த பொறுப்பை எட்டி வைப்பதற்காக வேண்டி எடுத்தார்களோ அந்த விடயத்தில் அமீனாக அமானத்தை பேணி நடத்தக்கூடியவர்களாக ரசூல்மார்கள் நபிமார்கள் இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து பல துன்பங்கள் சகோதரர்கள் மூலமாக இழைக்கப்படுகின்றார்கள். இறுதியில் கிணற்றில் தூக்கி வீசப்பட்டு அந்த அரண்மனைக்கு வருகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த ஈஜிப்டுடைய அரசர் என்ன சொல்கின்றார், நான் எங்களிடத்தில் உங்களை ஒரு அமீனாக ஒரு நம்பிக்கைக்குரியவராக உங்களை நாங்கள் பார்க்கின்றோம் என்பதாகத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த ஈஜிப்டுடைய அரசர் வர்ணிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த ஈஜிப்டுடைய அரசர் அந்த காவலாளிகளை பார்த்து சொல்லுகின்றார்கள், இந்த சிறையில் ஒரு மனிதர் இருக்கின்றார், அதாவது கனவுகளுக்கெல்லாம் நல்ல விளக்கம் சொல்லக்கூடியவர், அந்த நம்பிக்கைக்குரியவரை எங்களிடத்தில் கூட்டி வாருங்கள் என்பதாகத்தான் ஆரம்பத்தில் அவர் சொல்லுகின்றார். குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், அவரை கூட்டி வாருங்கள், எனக்கு பிரத்யேகமான விரும்பத்தக்க நல்ல அபிப்பிராயங்களை எடுப்பதற்காக வேண்டி பிரதானமான ஒரு ஆலோசகராக அவரை நான் நியமித்து அதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததோடு நேரடியாக பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எங்களிடத்தில் ஒரு நம்பிக்கையாளராக ஒரு அமீனாக இருக்கின்றீர்கள் என்பதாக சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, முழு நபிமார்களுடைய தன்மை இந்த நம்பிக்கைக்குரிய தன்மையாக இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த நபிமார்களுக்கு தூது கொண்டு வந்த இந்த நபிமார்களுக்கெல்லாம் வகை கொண்டு வந்த அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேலை என்னவாக இருந்தது, அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு தூதை எடுத்து எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எந்த ஒரு கூடுதலும் இல்லாமல் அதை கொண்டு ரசூல்மாரிடத்தில் நபிமாரிடத்தில் ஒப்படைப்பதுதான் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணியாக இருந்தது. அதில் அவர்கள் அமீனாக இருந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஇன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி ரூஹுல் அமீன், அதாவது உங்களிடத்தில் நம்பிக்கைக்குரிய அமானிதத்தை சரியாக 100% பேணக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த குர்ஆனை உங்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நபிமார்களுடைய தன்மை, மலக்குமார்களுடைய தன்மை இந்த அமானிதத்தை பேணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் இந்த நுபுவத்தை நபித்துவத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு தன்மையை கொடுத்தான். அதுதான் அமீன், சாதிக், உண்மை சொல்லக்கூடியவரிடத்தில் தான் அமானத்தை பேணக்கூடிய தன்மை இருக்கும், நம்பிக்கையை பேணக்கூடிய தன்மை இருக்கும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்தது 40வது வயதில். ஆனால் மக்காவில் இருக்கக்கூடிய ஆரம்ப காலங்களிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதிக், அமீன், நல்ல நம்பிக்கைக்குரியவர், உண்மை சொல்லக்கூடியவர் என்ற பட்டம் இருந்தது. இதனால் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்கின்றார்கள். காபத்துல்லாவுக்கு யாரு முதலாவதாக நுழைகின்றார்களோ அவர்கள் தான் ஹஜர் அஸ்வத் கல்லை மீண்டும் வைப்பதற்கு பொருத்தமானவர்கள் என்ற முடிவெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முதலாக அந்த காபத்துல்லாவுக்கு நுழையக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து அந்த கல்லையும் வைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு. அது மாத்திரமல்ல, மக்காவிலிருந்து அவர்களுக்கு 53வது வயதில் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். ஹிஜ்ரத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட நபியாக இருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் வெறுத்தார்கள். வெறுத்தாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அமானத்தை வெறுக்கவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஏன் அவருடைய இடத்தில் வைத்துவிட்டு வந்தார்கள் தெரியுமா? ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளை, இன்னொன்று அந்த மக்கா வாசிகளுடைய அமானித பொருட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்தது. அதை உரியவருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை வைத்துவிட்டு வந்தார்கள். அந்த அளவுக்கு நபிமார்களுடைய, மலக்குமார்களுடைய, ரசூல்மார்களுடைய தன்மை அமானிதத்தை பேணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய சிறப்பை எப்படி சொல்லுகின்றார்? முஃமின்கள் அவர்களுக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்வார்கள், அவர்கள் அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள், வாக்குறுதி மீறாமல் இருப்பார்கள். ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு வாக்குறுதியை குறித்து ஒருவரை ஒரு இடத்திற்கு நியமித்தால் அவர் அந்த வேலையை சரிவர செய்வார்.
ஊர்வாசிகளுக்கு மாற்றம் செய்ய மாட்டார், ஊர்வாசிகளுக்கு துரோகம் விளைக்க மாட்டார். ஊர்வாசிகள் என்ன நம்பிக்கையில் ஒரு பொறுப்பை அவருக்கு ஒப்படைத்தார்களோ அந்த பொறுப்பை சரிவர செய்யக்கூடியவராக இருப்பார். அவர்தான் முஃமின். வல்லதீனஹும் பிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அவர்கள் முஃமின்களுடைய தன்மைகளை, சிறப்புகளை, அவர்களுடைய சிபாத்துக்களை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லும் பொழுது, லா ஈமான லிமன் லா அமானத லஹ். ஒரு மனிதருக்கு அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை இல்லை என்று சொன்னால் அவரிடத்தில் ஈமான் இல்லை, அவரிடத்தில் ஈமான் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்து ஈமானா. இந்த ஈமான் இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய பயம் இருக்காது. அல்லாஹ்வுடைய வேதங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு முன்னால் ஓதப்பட்டால், சொல்லப்பட்டால் ஈமான் கூடாது. ஏன்? அவரிடத்தில் அமானிதம் இல்லை, ஈமான் இல்லை. அவர் எவ்வாறு ஒரு முஃமினாக இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஏன் நாங்கள் சொல்கின்றோம்? ஏன் நாங்கள் ஜகாத் கொடுக்கின்றோம்? ஏன் ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம்? ரமதானுடைய காலத்தில் பசியோடு ஏன் இருக்கின்றோம்? ஏன் இசையை எங்களுடைய காதால் கேட்பதை தடுக்கின்றோம்? ஏன் கால் வீங்க வீங்க நின்று வணங்குகின்றோம்? ஏன் கியாமுல்லை தொழுகின்றோம்? அன்புக்குரியவர்களை, ஈமானை அதிகரிப்பதற்காக வேண்டித்தான். இந்த ஈமான் என்று சொல்வது வெறுமனே இபாதத்துக்களோடு மாத்திரம் சுருங்கி விடுவது கிடையாது. இபாதத் அது பணம் சம்பந்தப்பட்ட இபாதத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜி சதகா போன்றதாக இருக்கலாம். அதே மாதிரி உள்ளம் சம்பந்தப்பட்ட நிய்யத் தவக்குல் போன்ற இபாதத்தாக இருக்கலாம். நாவு சம்பந்தப்பட்ட தக்பீர் தஹ்மீதுகளாக இருக்கலாம். எங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட நோன்பு தொழுகையாக இருக்கலாம். இந்த இபாதத்தோடு மாத்திரம் இது சம்பந்தப்படுவது கிடையாது. ஈமான் என்று சொல்லுவது எங்களுடைய ஒவ்வொரு செயலோடும் சம்பந்தப்படுவது. எங்களிடத்தில் அமானிதம் இல்லை என்று சொன்னால் எங்களிடத்தில் ஈமான் இல்லை. எங்களுடைய ஈமானில் ஒரு கேள்விக்குரிய அன்புக்குரியவர்களே, இந்த அமானிதத்தை சுமக்கக்கூடியவருடைய விடயத்தில் அமானிதத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்களை மூன்றாக நாங்கள் பிரிக்கலாம். ஒரு கூட்டத்தினர் உண்மையில் அமானிதத்தை 100% அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை 100% நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னொரு கூட்டத்தினர் அந்த பொறுப்பை அறவே நிறைவேற்ற மாட்டார்கள். இன்னொரு கூட்டத்தினர் அந்த பொறுப்பை அறவாசி நிறைவேற்றுவார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எந்த பொறுப்பை எடுத்தோமோ அந்த பொறுப்பை 100% நாங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாங்கள் முஃமின்களாக இருக்க மாட்டோம், முனாஃபிக்கீன்களாகத்தான் இருக்கும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒருவர் நம்பின விடயத்துக்கு மாற்றம் செய்கின்றாரா, அவர் பேசுவதை பொய்யாக பேசுகின்றாரா, அவர் முனாஃபிக்காகத்தான் இருப்பார், மூமினாக இருக்க மாட்டார். எவ்வாறு ஒரு மனிதன் நம்பிக்கை துரோகமாக நடந்தால், நம்பின விடயத்துக்கு மாற்றம் செய்தால் அது நபிமார்களுடைய தன்மையாக இருக்கின்றது, மலக்குமார்களுடைய தன்மையாக இருக்கின்றது, முஃமின்களுடைய தன்மையாக இருக்கின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையாக இருக்கின்றது. எவ்வாறு அவருக்கு ஒரு முஃமினாக இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. இதனால் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸா இதா ஹத்தஸ கதப வ இதா வஅத அக்லஃப வ இதா துமின கான. இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவார். வ இதா வஅத அக்லஃப, ஒரு வாக்குறுதியை தந்தால் மாற்றம் செய்வான். வ இதா துமின கான, அவருக்கு நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தால், அதாவது ஊருடைய பொறுப்பாக இருக்கலாம், பள்ளியுடைய பொறுப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதுக்கு மாற்றம் செய்வார், அவர் அதுக்கு துரோகம் செய்வார், சரிபெற நிறைவேற்ற மாட்டார். இது முனாஃபிக்குடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, நாங்கள் மோமினாக இருக்க வேண்டுமா? மோமினுடைய அடையாளமாக இருக்க வேண்டுமா? அமானத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகத்தில் அமானிதம் எப்பொழுது ஈடுபட்டு செல்லுமோ அது உலக முடிவுக்கு அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சஹாபி வருகின்றார்கள், வந்து கேட்கின்றார்கள், அன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, கியாமத்துடைய நாள் எப்பொழுது யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்? சொன்ன சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா ضيعتில் அமானா, அமானத் எப்பொழுது வீணாக்கப்படுமோ, அமானிதம் எப்பொழுது சமூகத்திலிருந்து விடுபடுமோ, அமானிதத்தை எவ்வாறு மக்கள் புறக்கணிப்பார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த கியாமத்துடைய சந்தர்ப்பம் ஏற்படும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அது எவ்வாறு நிகழும் என்று சஹாபாக்கள் கேட்ட சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு பொறுப்பு இருக்கின்றது,
அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாத நபர்கள் நியமிக்கப்பட்டு அவரும் அந்த பொறுப்புக்கு மாற்றம் செய்வார் என்று சொன்னால் கியாமத்துடைய சந்தர்ப்பத்தை நீங்கள் எதிர்பாருங்கள், கியாமத் நாள் உங்களை நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக மிக கடுமையாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பயங்கரமான விடயங்களை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். ஒரு நிஃபாக் கணம் இந்த பொறுப்பில்லாத மூலமாக ஏற்படும். நாங்கள் பொறுப்பில்லாமல் இந்த உலகத்தில் நடந்தால் எங்கள் மூலமாக கியாமத் கூட ஏற்படலாம். அந்த அளவுக்கு இந்த பொறுப்புடைய விடயத்தை, இந்த அமானிதத்துடைய விடயத்தை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பொறுப்பு, இந்த உலகத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பல வகையாக நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனைவி இருக்கின்றார், ஒரு மனைவியுடைய அமானத் என்ன, ஒரு மனைவியுடைய பொறுப்பு என்ன? அந்த மனைவி கணவன் இல்லாத சந்தர்ப்பத்தில் குழந்தையை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும், மனைவி கணவனுடைய பொருளை பாதுகாக்க வேண்டும், இந்த கணவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். இது மனைவியுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. கணவனுடைய பொறுப்பின் அன்புக்குரியவர்களே, மனைவிக்கு எந்த அமானிதத்தை சுமந்தாரோ நஃபகாவுடைய பொறுப்பு, செலவுடைய பொறுப்பு, பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய பொறுப்பு, பிள்ளைகளை கண்ணியமாக வளர்க்கக்கூடிய பொறுப்பு இந்த பெற்றோரிடத்தில், தகப்பனிடத்தில் இருக்கின்றது. ஒரு முதலாளி இருக்கின்றார், வியாபாரி இருக்கின்றார், வியாபாரியுடைய பொறுப்பின் அன்புக்குரியவர்களே, வியாபாரியுடைய அமானிதம் என்ன? எந்த பொருளை அவர் எடுத்தாரோ நல்லது என்று சொன்னால் நல்லதாக விற்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, அது தரம் குறைந்தது என்று சொன்னால் தரம் குறைந்ததை வெளிப்படுத்தி விற்க வேண்டும். குறையான பொருளாக இருந்தால் குறை என்று சொல்லி விற்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இதுதான் ஒரு வியாபாரியுடைய, ஒரு வியாபாரியுடைய அமானிதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வியாபாரிடத்தில் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளியுடைய அமானிதம் எதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது? அந்த முதலாளிக்கு, முதலாளி இருந்தாலோ இல்லையோ, அவருடைய பணத்தை பாதுகாப்பது, அவருடைய வேலை நேரத்தை பாதுகாப்பது, நேரத்திற்கு வேலையை செய்வது, இது அந்த தொழிலாளியுடைய அமானிதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு லிஸ்டில் தான் ஒரு பள்ளி இருக்கின்றது. இந்த பள்ளியை பரிபாலனம் செய்வதும் ஒரு அமானிதத்தில், ஒரு பொறுப்பில் ஒரு வகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒவ்வொருவரிடத்திலும் அவர்களுடைய அமானிதத்தை பற்றி, அவருடைய பொறுப்பை பற்றி கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அன்புக்குரியவர்களே, மனைவி இடத்தில் கணவரை பற்றி கேட்கப்படும், கணவரிடத்தில் மனைவியை பற்றி கேட்கப்படும், மஸ்ஜித் நிர்வாகிடத்தில் பள்ளியை பற்றியும் ஊர்வாசிகளை பற்றியும் கேட்கப்படும். இதற்கு நாங்கள் சரிவர இந்த உலகத்தில் நடந்தால்தான் இதற்கான பதிலை எங்களால் சொல்ல முடியும். ஆக அன்புக்குரியவர்களே, நாங்கள் குடும்பத்துடைய பொறுப்பு, மனைவியுடைய பொறுப்பு பெரிய பாரதூரமான பொறுப்பு இல்ல. ஆனால் இந்த மஸ்ஜிதுடைய பொறுப்பு இருக்கிறது தானே மிக பாரதூரமான பொறுப்பு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த பொறுப்புதாரிகளை, பல சிபத்துகளை, பல தன்மைகளை இந்த பொறுப்புதாரிகளுக்கு இருக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் சொல்லுகின்றான். இருந்தாலும் இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பை, பள்ளியுடைய அமானத்தை சொல்லும் பொழுது, இன்னமா யஅ்முரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாஹ் வ ஆத்தஸ் ஸகாத் வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். அன்புக்குரியவர்களே, முதலாவது பள்ளியை பரிபாலனம் செய்ய வேண்டுமா, பள்ளியை பராமரிக்கிறதுக்கு ஒருவர் தகுதியாக இருப்பார் என்று சொன்னார், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் ஈமான்தாரியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி 99 101 வரைக்கும், அதாவது ஹிலாபத்துடைய பொறுப்புக்கு, தலைமை பொறுப்புக்கு வருகின்றார்கள். ஆரம்பத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி பெரும், அதாவது சுவண்டியாக வாழ்ந்தவர்கள், ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள். ஒரு பாதையில் சென்றால் அவர் பூசிய நறுமணத்தை வைத்து மக்கள் கண்டு கொள்வார்கள், இதுதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். எப்பொழுது இந்த ஆட்சி பொறுப்புக்கு வருகின்றார்களோ, எப்பொழுது அமானிதத்தை கையில் எடுக்கின்றார்களோ, எப்பொழுது மக்களுடைய பொறுப்பு அவர்களுக்கு சீராக வருகின்றதோ, மனைவியை பார்த்து சொல்லுகின்றார்கள். மனைவி யார் தெரியுமா? ஒரு அரசனுடைய மகள், ஒரு அரசனுடைய பேத்தி, ஒரு அரசனுடைய சகோதரி பாத்திமா நாயகி அவர்கள். அவருடைய தந்தை அப்துல் மலிக் அரசராக இருந்தார், அவருடைய பாட்டன் மர்வான் அரசராக இருந்தார், அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அரசராக இருக்கக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்கள் உடையத்தை சொல்லுகின்றார்கள், உங்களுடைய நகைகளை எல்லாம் உங்களுடைய தந்தை தந்தார் உங்களுக்கு, ஆனால் எனக்கு இது திருப்தி இல்லை,
இன்னி அக்ரஹு அன் அகூன அன வ அன்தி வ ஹுவ ஃபீ பைத்தின் வாஹிதின். இந்த நகைகளும் நானும் நீங்களும் ஒரே இடத்தில் இருப்பதற்கு நான் விரும்பவில்லை. எனக்கு இதில் பிரச்சனை இருக்கின்றது. ஒன்று, நீங்கள் என்னை தெரிவு செய்யுங்கள் அல்லது இந்த நகையை தெரிவு செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பெண்பனி நகையெல்லாம் எடுத்து பைத்துல் மாலுக்கு கொடுத்து விட்டு இந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை தெரிவு செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பொறுப்புக்கு வரும் வரைக்கும் சுமாராக வாழ்ந்தவர்கள் எப்பொழுது பொறுப்புக்கு வந்தார்களோ அல்லாஹ் இதை பற்றி கேள்வி கணக்கு கேட்பான் என்பதை பயந்து உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு சந்தேகமான எல்லா பொருட்களையும் கொடுத்து விட்டார்கள். அவருடைய அன்பு மகன் சொல்லுகின்றார்கள், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய ஆரம்பத்தில் வருவாய் ஒரு நாளைக்கு 40,000 தீனார்கள் இருந்தது. மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரிடத்தில் இருந்த பணம் வெறுமனே 18 தீனார். அதிலும் அவருடைய கஃபனுடைய செலவு, அவருடைய கபருடைய செலவுக்கு செலவழித்து விட்டு வெறுமனே 9 தீனார்கள் தான் அவரிடத்தில் இருந்தது. இப்படித்தான் பொறுப்புதாரிகள் இருந்தார்கள். யாரு? ஒரு நாட்டுடைய அரசரே இவ்வாறுதான் அல்லாஹ்வுக்கு பயந்து அமானிதத்தை நிறைவேற்றினார்கள். இரண்டாவது தன்மை அன்புக்குரியவர்களே, எங்களுடைய அதாவது பதவி, எங்களுடைய பட்டம், எங்களுடைய அந்தஸ்து அமல் இபாதத்துக்கு தடை இல்லை. அன்புக்குரியவர்களே, அமல் இபாதத் இல்லாவிட்டால் அந்த பதவிக்கும் நாங்கள் தகுதி கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்கள்? தொழுது கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அந்த மஜூசியால் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் கலீஃபா தொழுகையை தடுத்ததா? இல்லை. அன்புக்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்கள்? சுபஹ் தொழுகைக்காக வேண்டி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு கலீஃபாக இருந்தார்கள். அவர்களை தொழுகை தடுத்ததா? இல்லை. அன்புக்குரியவர்களே, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் பெரும் கலீஃபாவாக இருந்தார்கள். எங்களுடைய ஒரு பள்ளியுடைய டெஸ்ட் போர்டு என்று சொல்லுவது, பள்ளியுடைய நிர்வாகி என்று சொல்லுவது, ஒரு 1000 குடும்பத்திற்கு பொறுப்பாக இருப்போம். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஆசியாவுடைய பகுதி, ஆப்பிரிக்காவுடைய பகுதி, ஐரோப்பாவுடைய பகுதி அனைத்தும் அவர்களுக்கு கீழால் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இருந்தும் கூட, கலீஃபாவாக இருந்தும் கூட அவர்களுக்கு இந்த அமல இபாதத் தடையாக இருக்கவில்லை. அவர்களுடைய அன்பு மனைவி சொல்லுகின்றார்கள், இரவுடைய நேரம் வந்துவிட்டால் வீட்டிலே சின்ன ஒரு அறை இருக்கும். இந்த அறைக்கு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சென்று விடுவார்கள். இரவு வணக்கங்களில் காதுகள் வீங்கும் வரைக்கும் இருப்பார்கள். அவர்கள் தானாக வெளியே வந்தால் தான் எங்களால் காண முடியும். தொழுகையை நிறைவேற்றினார்கள். அதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய தலைமைத்துவம், அவர்களுடைய பொறுப்பு, அவருடைய அமானிதம் எங்களுக்கு போதும். அதை மாத்திரம் நாங்கள் எடுத்து நடந்தாலே இந்த சமூகத்தில் நாங்கள் சிறந்த தலைவராக, சிறந்த பொறுப்புதாரியாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஜகாத்தையும் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீங்கள் வரலாறை திரட்டி பாருங்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் பொறுப்பில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் முழு உலகமும் செல்வ செழிப்பால் தத்தளித்தது. அன்புக்குரியவர்களே, அவர்களிடத்தில் ஜகாத்துடைய பொருளை கொண்டு செல்லுகின்றார்கள், ரிட்டர்ன் வருகின்றதை சொல்லுகின்றார்கள். கலீஃபா அவர்களே, இந்த ஜகாத்தை எடுப்பதற்கு யாருமே தகுதி இல்லை. ஆப்பிரிக்காவில் கூட ஜகாத்தை எடுப்பதற்கு யாரும் தகுதி இல்லை சொல்லுகின்றார்கள். அடிமைகளை வாங்கி உரிமையிட்டு விடுங்கள். அந்த அளவுக்கு ஜகாத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள். ஊரையும் செல்வத்தால் நிரப்பினார்கள். எந்த ஒரு கஷ்டவாளியை விட்டு வைக்கவில்லை. இந்த அளவுக்கு நீதமான பொறுப்புதாரியாக, நீதமான ஒரு ஆட்சியாளராக அவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தாரீகுல் குலஃபா என்ற புத்தகத்தில் இமாமுனா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கின்றார்கள், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய காலத்தில் ஓனானும் ஆடுகளும் ஒன்றாக மேய்ந்தது. மேயுமா? ஓனான் என்று ஓனா என்று சொல்லுவது ஓனான் அல்ல, ஓனாய். ஓனா என்று சொல்லுவது ஆடுகளை பிடிக்கக்கூடிய ஒரு மிருகம். அன்புக்குரியவர்களே, சொல்லுகின்றார்கள் உலமாக்கள், இதா ஸலஹர் ரஅஸ் லைஸ ஃபில் ஜஸதி பாஸ். தலைவர் சீராகிவிட்டால், அமானிதத்தை சுமந்தவர் சீராகிவிட்டால், பொறுப்புதாரி சீராகிவிட்டால், பொறுப்புதாரிக்கு கீழால் இருக்கக்கூடியவரிடத்தில் எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டாது என்பதாக சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், பொறுப்புதாரிகள் அல்லாஹ்வை தவிர வேற எந்த ஒன்றுக்கும் பயப்படவிடக் கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலம், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாமுக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய நானா யஸீத் ரலியல்லாஹு தஆலா மரணித்த பின்னால் அந்த பொறுப்பை அவருக்கு கொடுக்கின்றார்கள். ஒரு கடிதம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எழுதுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, குபுருஸ் என்ற பிரதேசம் இருக்கின்றது, சைப்ரஸ் என்று நாங்கள் சொல்லுவோமே, இந்த சைப்ரஸை நாங்கள் வெற்றி கொள்வோம், ஒரு அனுமதி தாருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தலைவர் பாருங்கள், ஒரு பொறுப்புதாரிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகின்றார்கள், கேட்கின்றார்கள். எவ்வாறு நீங்கள் செல்ல போகின்றீர்கள்? கடலால் செல்ல போகின்றேன். உடனடியாக மஷூராவுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. என்ன செய்கின்றார்கள்? இன்னொரு கடிதத்தை
அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈஜிப்தில் ஆளுநராக கவர்னராக இருக்கின்றார்கள். ஒரு கடிதத்தை எழுதுகின்றார்கள். கடலை பற்றியும் கடலுடைய சுரேதத்தை பற்றியும் கடலுடைய அபாயத்தை பற்றியும் எனக்கு சொல்லித்தாருங்கள். அவர்கள் அனுப்புகின்றார்கள். கடல் என்று சொல்லுவது பயங்கரமான விடயம். ஒரு குச்சியில் புழு நிற்பது போன்று, குச்சி கீழே விழுந்து விட்டால் புழுவும் விழுந்துவிடும். மிக நீண்ட கடிதம் அன்புக்குரியவர்களே. அதனுடைய பாரதூரத்தை சொன்ன சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு திரும்பவும் கடிதம் எழுதுகின்றார்கள். ஒரு முஃமினை கூட, என்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமை கூட இப்படியான அதாவது அபாயகரமான பாரதூரமான விடயத்தில் நான் இறக்கிவிட மாட்டேன் என்று அந்த மஷூராவை ரிஜெக்ட் பண்ணுகின்றார்கள். பொறுப்புதாரிகளே, இவ்வாறுதான் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு எவ்வாறு நீங்கள் பயப்படுகின்றீர்களோ உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய மக்களுக்கு நலவு கிடைக்கின்றதா, அவர்களுக்கு பாதகம் இல்லாத விடயங்களில் தான் நீங்கள் ஈடுபட வேண்டும். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, பொறுப்புதாரிகளில் இருக்கக்கூடிய பிரதானமான அம்சம்தான் பொறுப்பை நாங்கள் கேட்டு எடுக்கக்கூடாது. முஆத் ரலியல்லாஹு அஞ்சாவது அவருடைய தன்மை பொறுப்பை கேட்டெடுக்க கூடாது. முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொல்கின்றார்கள், அலா தஸ்தஅமிலுனி யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு சஹாபாக்களையும் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு நீங்கள் ஆளுநராக அனுப்புகின்றீர்கள் தானே, என்னை நீங்கள் ஒரு பிரதேசத்துக்கு ஆளுநராக அனுப்பலாம் தானே? சொல்லுகின்றார்கள், முஆதே இன்னக தஈஃப், நீங்கள் பலகீனமானவர்களாக இருக்கிறீர்கள். இந்த பொறுப்பு இருக்கிறது தானே, இந்த பொறுப்பை எடுத்து நீங்கள் ஒழுங்காக சரியாக நிறைவேற்றாவிட்டால் கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில் உங்களை இது கேவலப்படுத்திவிடும், உங்களை நாசமாக்கிவிடும் என்பதாக சொல்கின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பொறுப்பென்று சொல்லுவது பாரதூரமான விடயம். பொறுப்பென்று சொல்லுவது கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில் ஒழுங்காக நாங்கள் நிறைவேற்றாவிட்டால் மாட்டிக்கொள்வோம். இன்னொரு சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தஸ்அலில் இமாரா, அமானிதத்தை கேட்டெடுக்காதீர்கள், பொறுப்பை கேட்டெடுக்காதீர்கள். அவ்வாறு கேட்டெடுத்து நீங்கள் எடுத்தால் நீங்கள் பொறுப்பு சாட்டப்படுவீர்கள். அதற்கு பின்னால் அல்லாஹுடைய பரக்கத்தோ அல்லாஹுடைய ரஹ்மத்தோ அல்லாஹுடைய உதவியோ உங்களுக்கு வராது. அவ்வாறு உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வராவிட்டால் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள். ஆறாவது அவர்களுடைய தன்மை வலவு, அதாவது நல்ல குணமுடையவர்களாக இருக்க வேண்டும், மன்னிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஜப்பாரியஸ், நாங்கள் நினைத்ததைத்தான் முடிவெடுப்போம் என்ற தன்மை இருக்கக்கூடாது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவ்லிக், நீங்கள் கடினமானவர்களாக கல்லெஞ்சமுடையவர்களாக மக்களை அனுசரித்து நடக்காதவர்களாக இருந்திருந்தால் உங்களுக்கு பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். பொறுப்புதாரியே, நீங்கள் பொறுப்புதாரிகள் தான், ஜப்பார் கிடையாது, ஆக்கிரமிக்க ஆமீர் கிடையாது. நீங்கள் மக்களுடைய மஷூராக்களை எடுக்க வேண்டும், மக்களுடைய பாப்பு அன்பும் தவறுகளை நீங்கள் மன்னிக்க வேண்டும். மக்களோடு மக்களாக இருந்தால்தான் இந்த பொறுப்பை சரிவர செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய கடைசி கட்டம் ஹிஜ்ரி 101 நெஞ்சு வச்சு கொல்லப்படுகின்றார்கள். யார் தெரியுமா நெஞ்சு வச்சது? பெரிய அரசரோ ராணுவ வீரரோ கிடையாது, அவர்களோடு இருந்த அடிமை. கூப்பிடுகின்றார்கள், இவர்களுக்கு விளங்கிவிட்டதை சொல்லுகின்றார்கள், நீ தான் நெஞ்சு வைத்தது என்பதை எனக்கு தெரியும், நான் அறிந்து விட்டேன், நான் உன்னை மன்னித்து விட்டேன். நான் மரணித்து விட்டால் என்னுடைய அதிகாரிகளை உன்னை மன்னிக்க மாட்டார்கள், நீங்கள் இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். இதுதான் ஒரு தலைவருடைய, ஒரு பொறுப்புதாரியுடைய அடையாளம். பொறுப்புதாரியிடத்தில் வரக்கூடிய தன்மை இதுதான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு சாட்சாவை கொண்டவர்கள். அன்பு சாட்சாவை வெட்டி ஈரலை தப்பி துப்பிய ஹிந்து ஒத்துபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்து இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். ஆரம்பத்தில் கொலை செய்த வஹ்ஷியை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த பொறுப்பு இருக்கிறது தானே பாரதூரமான விடயம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்தார்கள். எங்களுக்கு தெரியும், 2 தடவை குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. முதலாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்தில், அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்தில். 2க்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் குர்ஆன் எல்லாம் ஒரே முஸ்ஹஃபாக ஒன்று சேர்க்கப்படவில்லை, எல்லா இடத்திலும் பரவி இருந்ததை ஒன்று சேர்த்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் ஒரே முஸ்ஹஃபாக ஒரே பிரதியாக ஒன்று சேர்க்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருக்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கின்றார்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா கூப்பிடுகின்றார்கள். குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய குழுவுக்கு தலைவராக
உங்களை நாங்கள் நியமிக்கின்றோம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அமானிதம் பொறுப்பை கொடுத்த சந்தர்ப்பத்தில் சொல்கின்றார்கள், என்னுடைய தோழர்களே, என்னை ஒரு மலையை உடைத்து நகர்த்தும்படி சொல்லி இருந்தால் நான் பொறுப்பெடுத்திருப்பேன். ஆனால் இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது தானே, மிக பாரதூரமான பொறுப்பாக இருக்கின்றது, நான் எடுக்க தயங்க மாட்டேன். ஆரம்பத்தில் மறுக்கின்றார்கள், நோக்கம் வெறுப்பது கிடையாது, அதனுடைய பாரதூரத்தை பயந்தார்கள். கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில் ஏதாவது நான் இதில் தவறு செய்து விட்டால் அல்லாஹ் என்னை பிடித்து விடுவானே என்ற பயம் அவருடைய உள்ளத்தை ஆட்கொண்டது. அன்புக்குரியவர்களே, விரண்டோடினார்கள். அது மாத்திரமல்ல, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எவ்வளவு பெரிய அறிஞர். பகதாதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த காலத்தில் இருந்த கலீஃபா அவர்களுக்கு கலாவுடைய பொறுப்பை அவரை ஒரு நீதிபதியாக ஆக்க நினைக்கின்றார்கள். இவர்கள் மறுக்கின்றார்கள், ஒதுங்கி விடுகின்றார்கள். மறுத்த காரணத்தினால் சிறைவாசம் கூட செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இறுதி வரைக்கும் அந்த பொறுப்பை அவர்கள் எடுக்க துணியவில்லை. அதே மாதிரி சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹ் பெரும் முஹத்திஸாக இருந்தார்கள், ஹதீஸ் கலை வல்லுநராக இருந்தார்கள். அவர்களுடைய ஈராக்கில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொறுப்பு எடுப்பதற்காக வேண்டி எவ்வளவு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அப்பாசியாக்களுடைய ஆட்சியாளர்கள் முயற்சி செய்தார்கள். இருந்தும் கூட அவர்கள் எடுக்கவில்லை. இறுதியாக கரைச்சல் தாங்க முடியாமல் பகதாதில் இருந்து அவர்கள் மக்காவுக்கு வந்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அளவுக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கலாம், தபியுங்களாக இருக்கலாம், தபா தாபியங்களாக இருக்கலாம், பொறுப்புடைய விஷயத்தில், அமானிதத்துடைய விஷயத்தில் பயந்து நடந்தார்கள். அன்புக்குரியவர்களே, தகுதியானவர்கள் எடுக்கவும் தான் வேண்டும். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், சொல்ல வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அதே மாதிரி நல்ல தன்மைகள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அதே மாதிரி பொறுப்பை கேட்டெடுக்க கூடாது. இந்த நிபந்தனைகளில் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால், இந்த அமானிதம் என்று சொல்லுவது நபிமார்களுடைய தன்மை, அமானிதம் என்று சொல்லுவது மலக்குமார்களுடைய தன்மை, அமானிதம் என்று சொல்லுவது முஃமின்களுடைய தன்மை. அன்புக்குரியவர்களே, இதை நாங்கள் சரியாக செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியோடு அமானிதத்தை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களை மாற்றி விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னிச்சிடுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றாருடைய பாவங்களை மன்னிச்சிடுவாக. யா அல்லாஹ், எங்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சிடுவாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், யா அல்லாஹ், அவருடைய மன்னரையை நீ சுவர்க்க பூஞ்சாவளையாக மாற்றிவிடுவாக. யா அல்லாஹ், உலகத்தில் முஸ்லிம்கள் பல நாடுகளில் சிரமப்பட்டுக் கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ், அவருடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிடுவாங்க. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயாளியாக இருக்கின்றார்களோ அவருடைய நோய்களை சுகப்படுத்திடுவாங்க. யா அல்லாஹ், இந்த ஊர்வாசியிடத்தில் ஒற்றுமை ஏற்படுத்திடுவாங்க. யா அல்லாஹ், யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு ஹித்மத் செய்து கொண்டிருக்கின்றார்கள், யா அல்லாஹ், அவருடைய ஹித்மத்திலே கபூல் செய்திடுவாங்க. யா அல்லாஹ், யாரெல்லாம் மஸ்ஜிதை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய பராமரிப்பை நீ புரிந்து கொள்வாங்க. யா அல்லாஹ், இந்த வாலிபர்களை பாதுகாத்திடுவாங்க. யா அல்லாஹ், ஊரில் இருக்கக்கூடிய வாலிப பெண்களை பாதுகாத்திடுவாங்க. யா அல்லாஹ், வயோதிபர்களுக்கு உதவி செய்திருவாங்க. யா அல்லாஹ், இந்த மஸ்ஜிதை பாதுகாத்திடுவாங்க. யா அல்லாஹ், இந்த ஊருக்கு வரக்கூடிய அந்த காலத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை பாதுகாத்திடுவாங்க. யா அல்லாஹ், குறிப்பாக வெள்ளங்களில் இருந்து பாதுகாத்திடுவாங்க. யா அல்லாஹ், எங்களுடைய சிறிய துஆவை உன் தனிப்பெரும் கிருபையால் ஏற்றுக்கொள்வாங்க. யா அல்லாஹ், வா ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.